மாப்பிள நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தி நம்ம பரம்பரை மானத்தை காப்பாட்டுங்க. மாப்பிள வந்துட்டீங்களா? அடாடாடாடா தங்கச்சி நல்லா இருக்கிறியாமா? மருமக பாரு வெக்கப்படுது. என்னடா மாப்பிள இப்படி எழுச்சு போயிருக்கிற? அடையாளமே தெரியல. உங்களை பார்க்கணும் ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. அப்பா என்னப்பா இதெல்லாம்? எல்லாம் உனக்காகத்தான்டா. உனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம். மாப்பிள 60 பவுன் நகை, ஒரு பலசரக்கடை உங்க பேர் எழுதி வச்சிருக்கேன். எங்க அப்பா. மாமா அத்தை ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் சொல்லிருக்கீங்க. அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? என் வயித்துல பாலை வாத்தடா. போயிட்டு உள்ள அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்ச உடனே சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. டன்லப் மச்சான். கை வலிக்குது. பூங்குடி கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேரை குண்டு மல்லின்னு மாத்திக்கமா. செல்லமா நான் உன்னை குண்டு குண்டுன்னு கூப்பிடுறேன். ஐயோ வெக்கத்தை பாரு, யானை வைக்கப்படுற மாதிரி. மாப்பிள்ள நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா நீங்க அம்மா ஜாடையும் இல்ல அப்பா ஜாடையும் இல்ல, சித்தப்பா ஜாடையா? அவர் மாதிரி இருக்கீங்க. பொண்ணுக்கு படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப வற்புறுத்தினால இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிச்சேன். பையன் கூட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா உங்க சம்மதம் கிடைச்சதும் சரின்னுட்டான். வடிவே என்னங்க? ராதாவை போய் கூட்டிட்டு வா. சரிங்க. என் பொண்ணு இருக்காள படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. உங்க திருப்திக்கு எல்லாம் நல்லாவே செஞ்சிடறேன். என்னையா நேரமாகுது, ராதாவை காணோம். நானே போய் பார்த்து வந்துடுறேன். ராதா என்னாச்சு? உன்னை யார் இப்படி கட்டி போட்டது? ஐயோ எஜமா, அவங்க 2 பேரும் என்ன கட்டி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. 2 பேரா? ஆமா எஜமா, என்ன கட்டி போட்டுட்டு அந்த முரளி ராதாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. முரளியா? முட்டா பசங்களா? ஒரு சின்ன பையன் நம்ம எல்லாரும் ஏமாளி ஆக்கிட்டு போயிட்டானே. வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு. அவ எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிச்சு எடுத்துட்டு வாங்க. என்ன யாரா நிக்கிறீங்க? போயா முனுசாமி. இப்போ உனக்கு திருப்தி தானே? என் வயிறு எரியுது. நீ விளையாடுறியா? விளையாட்டா? உன் பையன் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். என்னையா கதையை மாத்தி பேசுற? ஓம் பொண்ணுதான் என் பையனை இழுத்துட்டு ஓடிட்டான். யோ, பழகின தோஷத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா உன் பையன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? போலீஸ்ல தானே? வா, உனக்கு முன்னால நானே ரிப்போர்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா ஓம் பொண்ணுதான் என் பையனை கடத்திட்டு போயிட்டான். நிலைமை தெரியாம பேசாத. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இந்த சமயத்துல உன் பையன் இப்படி பண்ணிட்டான். இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இங்க மட்டும் என்ன வாழ்தான்? ஊர்ல இருந்து என் தங்கச்சி பொண்ண கூட்டியாந்து கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னு இருந்த. அதுக்குள்ள ஓம் பொண்ணு இப்படி பண்ணிட்டாள. முனுசாமி, பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும் பாக்குறியா? அவங்களை எங்க வச்சிருக்க? உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? சரி சரி, வெட்டி பேச்செல்லாம் வேணாம். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். போ.